என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. திருப்பரங்குன்ற விடயம் முழுக்க முழுக்க இந்துத்துவாவை வளர்ப்பதற்கு திமுக போடக்கூடிய ஒரு நாடகம். சீமான் விடயம் இந்த பெரியார் விடயத்தை மடைமாற்றுவதற்காக கொண்டு வந்தது. இது அரசுக்கு ஒரு நெருக்கடி வரும், இந்து முஸ்லீம்னு பெரிய இஷ்யூ வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? கேட்குறது நீங்களே சொல்லுங்கள், தெரியுமா தெரியாது? தெரியும். இப்படி ஒரு நெருக்கடி அரசியல் இந்த அரசுக்கு கொண்டு வரலாமான்னு அவங்களுக்கு யோசனை இருக்குமா இருக்காதா? இது சிக்கல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே அந்த இடத்துக்கு போகிறார்கள் என்றால் அப்போ அந்த திமுக பின்புலம் பின்னாடி இருக்குதா இல்லையா? சரி, இந்து அறநிலையத்துறை அந்த திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒன்று. அதுக்குன்னு ஒரு மந்திரி இருக்கிறார், சேகர் பாபுன்னு. ஏன் அந்த பக்கம் நீங்கள் போகலை? மதுரை, தூத்துக்குடி இந்த ப்ரோக்ராம் தானே போட்டுன்னு இருந்தார் உதயநிதி. மதுரை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு நேராக தூத்துக்குடிக்கு ஏன் போனார்? ஏன் அந்த இடத்துக்கு போய் நிற்க நீங்கள் தயக்கம் காட்டுறீங்க? இந்துத்துவா பாஜக கோவப்பட்டுரும், கோவிச்சுக்கின்றதுக்காகவா? ஏன் இந்த கோயில் சர்ச்சைக்கு இந்த மினிஸ்டர் நேரம் அங்கே இருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் போகலை? இது வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு இல்லை. இவர்கள் ஆட்சியில் ஏன் அந்த பிரச்சனை வருது? இல்ல, அந்த எம்பி போய் இது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் யார் அந்த எம்பி? நவாஸ்கனி. என்ன காரணம்? உங்களுடைய இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுது? எதிர்ப்பு வரும், திமுக நம்மளை வந்துட்டு தலைமையிலே குத்தும், இவருக்கு அடுத்த முறை சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னா அரசியல் பண்ணணும் இல்லை? எப்படி அனுமதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? சீமான் மேலே விமர்சனம் இருக்குது, இல்லைன்னு யாருமே சொல்லலை. விமர்சிங்க, பேசுங்க, அரசியல் ஆக்குங்க. உங்கள் மேலேயும் இருக்குது, பேசுங்க, அரசியல் ஆக்குங்க. இவர் இடதுசாரி, நாம் தமிழர் கட்சி வலதுசாரின்னா நாம் தமிழர் கட்சி பேசிட்டு இருக்கிற பாஜகவை எதிர்த்து இருக்கிற ஒரு பங்கு கூட நீங்கள் செய்யலை. சனாதன எதிர்ப்புன்றீங்க, அப்புறம் கோயிலில் போய் பரிவட்டம் கட்டிக்கிறீங்க. சொல்லுங்கள், சனாதன எதிர்ப்புன்றீங்க, அப்புறம் துர்கா அம்மையார் மட்டும் கோயிலாக போகிறத பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க, அந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறீங்க. அங்கே சனாதனம் வரலையா? நீங்கள்லாம் மனுஷன் தானே. ஒரு தலைவரை நீங்கள் தாக்கி பேசுங்க, எது வேணாலும். சீமானுடைய மனைவியை கொச்சப்படுத்தி பேசி ட்ரெய்லர் வெளியிடுறான். இந்த ஊடகம் வேடிக்கை பார்த்து, ஏன்னா ஒரு ஊடகவியலாளர், இந்த ஊடகத்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்கு, அரசு வேடிக்கை பார்த்துட்ருக்கு. நாளைக்கு அதிகாரம் மாறுகிறது. யாரோ ஒருத்தர் அதிகாரத்துக்கு வரப்ப சரி ஸ்டாலின் குடும்பத்தை திட்டணுன்றதுக்காகவே பணத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் ஒதுக்கி வச்சு செய்கிறப்ப நம்மளாம் கண்டிப்போம், சத்தியமாக கண்டிப்போம். அது தப்பு. இப்படிப்பட்ட ஐயோக்குன்னு முதல்ல தூக்கி உள்ளே போடுங்க. அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாகவே இருந்தாலும் கூட, ஏன் சீமானவே அதை செய்கிறதா இருந்தாலும் கூட தப்புன்னு நான் நெஞ்சுக்கு நேரம் நிறுத்தி சொல்லுவேன். இது ஊடகத்தின் பேரில் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். திருப்பரங்குன்றம் விவகாரம் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுடைய பதிவும் நாங்கள் ராவணாவில் பார்த்தோம். அந்த விவகாரத்தில் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை ஃபஸ்ட்டு கிளப்புனது யார் பேரில் பெரிய தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இது முழுக்க திமுக தான் பண்ணுது. நான் சொல்கிறேன், அரசியலுக்காகலாம் பேசல, தயவு செய்து நடந்தது எல்லாமே சொல்கிறேன். இவங்க பாஜக இந்துத்துவாவை நாங்கள் எதிர்க்கிறோம் போகிறோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஒரு காலமும் இவங்களால எதிர்க்க முடியாது. அதுக்கு கூட துணையாக வேணால் இருப்பாங்களே ஒழிய எதிர்த்து அதை வீழ்த்துற அரசியல் இவங்ககிட்ட இல்லை, இருக்க முடியாது, எதிர்காலத்திலையும் இருக்காது. இது நான் தெளிவாக பல முறை நான் பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த விவகாரம் அங்கே இருக்குது. யாரோ ஒருத்தர் ஆடு எடுத்துகிட்டு போகிறதா சொல்ல வராங்க. நாங்கள் போய் பள்ளிட்டு விருந்து கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்குதுன்னு. மார்க்கத்தில் அதெல்லாம் இருக்குதா இல்லையான்றது அது இஸ்லாமியர்களுக்குள்ளார விவாதித்து அவங்க முடிவு எடுத்துகிட்டு போகிற விஷயம். இந்த விஷயம் கொஞ்சம் பரபரப்பான உடனே அது பார்வையிடணும்னு சொல்லி போய் அரசியலாக்குனது யார்? நவாஸ்கனி, திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், ராமநாதபுரத்தில் இருக்கிறவர் வராரு புறவிட்டு. அடுத்து திமுகவினுடைய மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல் சமது போகிறார். அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர், திமுக சின்னத்தில் தான் நினைக்கிறோம் போட்டியிட்டவர். ரெண்டு பேருமே திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தீவிரமாக இருக்கிறவங்க. அவங்க கட்சி வேறையாக இருந்தாலும் திமுகவினுடைய கிட்டத்தட்ட திமுக தான் அவங்க. இது அரசுக்கு ஒரு நெருக்கடி வரும், இந்து முஸ்லீம்னு பெரிய இஷ்யூ வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? கேட்குறது நீங்களே சொல்லுங்கள், தெரியுமா தெரியாது? தெரியும். இப்படி ஒரு நெருக்கடி அரசியல் இந்த அரசுக்கு கொண்டு வரலாமான்னு அவங்களுக்கு யோசனை இருக்குமா இருக்காதா? இது சிக்கல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே அந்த இடத்துக்கு போகிறார்கள் என்றால் அப்போ அந்த திமுக பின்புலம் பின்னாடி இருக்குதா இல்லையா? நீங்கள் ஒரு அரசியலை மடைமாற்றுவதற்கு இன்னொன்று நீங்கள் செய்துக்கிட்டே போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வரேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு, ஊடக அனுபவத்தை வச்சு,
ஏற்கனவே வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய மடமாற்றுவதற்காக சீமானை வந்து நீங்கள் முத சுபவீர பாண்டியன்னு சொல்லி மேடை போட்டு பேச வச்சு அதன் மூலமாக அப்படியே போயிட்டு இப்போ பெரியாரை வந்து இஷ்டத்துக்கும் போட்டு பேசி தொலைச்சி முடித்த உடனே என்னடா இவ்வளோ டேமேஜ் ஆகுன்னு தெரியல பெரியாருக்கு, நம்ம என்னமோ நினச்சோம், தொட்டு பாருன்னா வந்து உருட்டியே விட்டானுங்க, கை வச்சு பாருன்னா வந்து கரைச்சியாக விட்டுட்டானுங்க, ஈரோடு வந்து பாருன்னா ஈரோட்டில் டேர் அடிச்சு சுற்றுறான்ட்டு கடைசியாக ஆகிப்போச்சு அந்த மண். ஈரோடு பெரியார் மண்ணோட மண்ணே பெரியார் ஒரு மண்ணு தான்ற அளவுக்கு போட்டு பிரித்து மேய்ஞ்ச உடனே எல்லாத்தையும் சொல்கிறது உங்களுக்கு பெரிய பதட்டமாகி இதை டைவெர்ட் பண்ண என்ன பண்ணுறது, மடமாற்றணும். எத்தனை நாளைக்கு இங்கேயே உட்காந்துட்டுருக்குது இந்த விஷயத்துலேயே. சீமான் முழுக்க எதை அடித்தாலும் கிரெடிட் எல்லாம் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்குது. புரியுதில்ல? அவர் வச்சு ஏதாவது ஒரு வாதத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சதா? வீட்டை முற்றுகையிட்டு கொச்சியாக பேசுகிறீங்க, தப்பாக ஊடகத்தின் மூலமாக பேச வச்சுங்கிற, எவனே கூப்பிட்டு டாய் அவனு பேச, இதுதான் செய்ய முடிஞ்சதே தவிர ஆக்கப்பூர்வமாக இதனால் உங்களை செய்ய முடிஞ்சுதா? அப்போ இதை மடமாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போனதில் இன்டெலிஜென்ட் கிளியராக செய்யும். அதுக்காக தான் இன்டெலிஜென்ட் இங்கே இருக்குதுன்றது. மற்றபடி சட்ட பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இதை முன்கூட்டியே கணிச்சு தடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க இன்னைக்கு இல்லை. ஸோ சீமான் விவகாரம் இந்த பெரியார் விவகாரத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க. அதே நேரத்தில் இந்துத்துவாவை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்கிறது. எப்படியாவது வந்து வளர்த்து பெரிய அளவில் கொண்டுட்டு போகணும்னு ஒரு அஜெண்டா அது அவங்களுக்கு வந்துட்டு. இல்லை அவங்களுக்கு என்ன கட்டாயம் இருக்குது? திராவிட அரசியல் பேசுகிறாங்க, இந்துத்துவாவையும் அவங்க வளர்க்கணும் இல்லையா? அவங்க தான் இந்துத்துவா முத தமிழ்நாட்டு கூட்டுன்னு கையை போட்டு மணமகளே மருமகளே வான்னு பாட்டு பாடி கூட்டிட்டு வந்ததே திராவிட கும்பல் தான், கருணாநிதி தான், திமுக தான். இல்லைன்னு சொல்லு என்ன நீங்கள் ஏமாத்திட்டுக்கிறீங்க? நீங்கள் மக்களை யாருன்னா ஏமாத்தலாம். நாங்களாம் இந்துத்துவாவுக்கு எதிரானவர்கள், இந்துத்துவாவுக்கு பட்டியலில் வந்து பரிசையாக போட்டோம்னா இந்துத்துவாவை நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுத்து தாங்கி பிடிச்சிருந்துருக்கீங்க. காலம் நெடுக்க வழி நெடுக்க பார்ப்பன ஆதரவு, வழி நெடுக்க இந்துத்துவ ஆதரவு விழுந்து போய் என்றைக்கே இல்லாமல் போயிருக்கு. நீங்கள் மட்டும் அந்த 5 வருஷம் தாங்கி பிடிக்கிற டெல்லியிலனா வாஜ்பாய் அரசு இல்லை. இன்றைக்கி இந்த அளவுக்கு விசுரூபம் எடுத்து வளர்ந்துருக்காது. காங்கிரஸை தான் இன்றைக்கி இருந்திருக்கோம். காங்கிரஸுக்கு மறைமுகமாக குழி தோண்டி புதைக்கிற வேலையை நீங்கள் செய்திருக்கீங்க. இந்துத்துவா வளர்த்துட்டீங்க. தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ளே சட்டமன்றம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளே கொண்டு போய் எதாவது சட்டமன்றம்னு உட்கார வச்சது எச் ராஜாவை நீங்களா மற்றவங்களா? நாம் தமிழர் கட்சியா? சொல்லுங்கள். அத்வானியினுடைய அரசியலுக்காக வேண்டி கோவை பாம் பிளாஸ்ட், அந்த அரசியல் பின்னணி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு. ஆதீனம்னு நினைக்கிறேன் அவர் வந்துட்டு இந்த பல்லக்கில் தூக்கிட்டு வர முறை இருந்தது. திருவாடுதுறை இருந்ததுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்கள் கடைசி என்னாச்சு? அவங்களே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்களா? ஜக்கி வாசுதேவ் நிலத்தை நாங்கள் எடுத்துறோம் வந்தோடனே தேர்தலில் வந்துச்சா அறிக்கை உங்களுக்கு? கடைசி அங்கேயே அமைச்சர்கள் அனுப்பிச்சு பாதுகாப்பாக சுமூகமாக ஒட்டிக்கிட்டீங்களா? தேர்தல் அப்போ நீங்கள் சொன்னீங்க ஜக்கி வாசுதேவனுடைய ஆக்கிரமிப்பு நிலங்கள் அகற்றப்படும் சொன்னீங்களா இல்லையா? அவங்க கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் சொன்னதா இல்லையா? கம்யூனிஸ்ட் இன்றைக்கி உயிரோடு தானே இருக்குது. அந்த கம்யூனிஸ்ட் நாடாளுமன்றம் எல்லாம் இருக்காங்கல்ல, நீங்களும் உசுரோடு தானே இருக்குது உங்கள் கட்சியும். இன்றைக்கி ஜக்கி வாசுதேவ் கூட போய்ட்டு நைட்டில் வந்து பஜனை பாடிட்டு கூட முன்னணியில் உட்காந்துட்டு பார்க்குறீங்க முன்வரிசையில். ஏன் எங்கே நீங்கள் வந்து இந்துத்துவாவை எதிர்த்திருக்கிறீங்க? அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் இந்துத்துவாவுக்கு வந்து வளர்க்குறது நீங்கள் போட்ட அந்த இதில் வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்களா உங்களுக்கு? அதில் வந்து இவர் சொல்கிறாரு பாஜக எச் ராஜா கூடுற அந்த கூட்டத்தில் வந்து அது முழுக்க பாரதிய ஜனதா கட்சி என்று நாங்கள் நினைக்கிறோம், அவர்களெல்லாம் இந்துக்கள் இல்லை அப்படின்னு சேகர் பாபு சொல்கிறாரு. அப்படின்னா எப்படி இவ்வளோ கூட்டம் வந்துச்சு? எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? பதிலுக்கு அந்த கேள்வி அவங்க வச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ரகசிய கூட்டு இருக்குது, உங்களுக்குள்ள ரகசிய தொடர்பு இருக்குது. நீங்கள் அந்த கட்சியை வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு இதெல்லாம் செய்கிறீங்க. சீமானுக்கு எதிராக மேலே திரும்ப கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வைக்கணும்னு நீங்கள் வந்து அது ஒரு அஜெண்டா உங்களுக்கு. நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், நீங்கள் வளர்கிற மாதிரி வளர்ந்துக்குங்க, கத்துற மாதிரி கற்றுங்க அப்படின்னு. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? மேலே வந்து ஆடு வெட்டந்தாவோ அந்த அது என்னது சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டதாவோ ஒரு ஆதாரம் இல்லைன்னு இப்போ சொல்கிறீங்க. அப்புறம் இந்த மாதிரியாக இருந்ததுன்னு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க, அஃபிடவிட் போட்டிருக்கீங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கு இந்த கோயில் இப்படிலாம் இருந்தது போனது இப்படியான நடைமுறை சாப்பிட்ணும் இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏன் சொல்கிறீங்க? இங்கே வந்தால் இந்த பக்கம் வந்துட்டு நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு முஸ்லீமுக்குன்றீங்க. சரி, இந்து அறநிலையத்துறை அந்த திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒன்று, அதுக்குன்னு ஒரு மந்திரி இருக்கிறார் சேகர் பாபுன்னு. ஏன் அந்த பக்கம் நீங்கள் போகலை? மதுரை தூத்துக்குடி இந்த ப்ரோக்ராம் தானே போட்டுன்னு இருந்தார் உதயநிதி. மதுரை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு நேராக தூத்துக்குடிக்கு ஏன் போனார்? ஏன் அந்த இடத்துக்கு போய் நிற்க நீங்கள் தயக்கம் காட்டுறீங்க? இந்துத்துவா பாஜக கோவப்பட்டுரும் கோவிச்சுக்கின்றதுக்காகவா? ஏன் இந்த கோயில் சர்ச்சைக்கு இந்த மினிஸ்டர் நேரம் அங்கே இருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் போகலை? ஏன் இங்கேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கீங்க?
அந்த ஊர் நிகழ்ச்சியில் அங்கே போய் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் நின்று இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? ஏன் போகலை? சரி 140 பேர் போட்டிங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், கரெக்டு, மதுரை முழுக்க கரெக்டுங்களா? போட்டிங்க. அண்ணா ஊர்வலத்துக்கு அனுமதி தரீங்க, அண்ணா நினைவு இதுக்காக அனுமதி தரீங்க, அதிமுகவும் திமுகவுமே பண்ணுது. இவர்களுக்கு இல்லைன்னு ஒரு எதிர்ப்பு பாவலா பண்ணுறீங்க, நீதிமன்றம் போகிறாங்க. அங்கேயே அவங்களால கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து நிறுத்த முடியலை. புரியுதில்ல? அதாவது நாங்கள் தடுக்கிறோம், நீதிமன்றம் உத்தரவு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை நாங்கள் தடுக்கிறோம், ஆனால் நீதிமன்றம் உத்தரவு நாங்கள் அனுமதிக்கிறோம். கோர்ட்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு உத்தரவு வாங்கிட்டு வரோம், நாங்கள் அனுமதிச்சிடணும். செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கலையே ஆர்எஸ்எஸ் ஊர்வலம்? அப்போவும் நீதிமன்றம் இருந்தது, அப்போவும் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இருந்தாங்க, அப்போவும் இந்த அரசியல் இருந்தது. கரெக்டாக? ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி எதிர்த்து ஃபோர்ஸாக மோதி பார்த்துருவோன்னு நீதிமன்றத்துக்கு போகலை. அப்படியே போயிருந்தாலும் கூட கடுமையாக அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்து நிறுத்தினாங்களே. உத்தரவு வந்த பிற்பாடு கூட முன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கின்ற மாதிரிலாம் இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க கடந்த காலங்களில். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் தலை மேலே எடுத்துக்கிட்டு செய்து முடிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை அனுமதிச்சிங்களா இல்லையா? எங்கே நீங்கள் எதிராக இருக்கிறீங்க? கேட்டால் நீதிமன்றம் எத்தனை நீதிமன்ற உத்தரவு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கீழே போட்டுட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க? சொல்லு, பட்டியல் எடுத்து போடலாமா? உச்ச நீதிமன்ற உத்தரவு, உயர்நீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு பல முறை சொல்லிடுச்சு, நீங்கள் எதை நடைமுறைப்படுத்திருக்கீங்க? அப்போ அதெல்லாம் நடைமுறைப்படுத்தலை. ஆர்எஸ்எஸ்க்கு நீதிமன்றம் சொல்லிச்சு, உடனே நாங்கள் நடைமுறை ஊர்வலம் போங்கன்னு எல்லாம் அடிச்சுட்டு போனாங்களே, மாலை அடிச்சுட்டு ஆப்டோஸில் போட்டுக்கிட்டு. நடந்துச்சா இல்லையா? அப்புறம் நீங்கள் எங்கே இந்துத்துவாவுக்கு நீங்கள் எதிராக இருக்குங்க? திருப்பரங்குன்ற விடயம் முழுக்க இந்துத்துவாவை வளர்ப்பதற்கு திமுக போடக்கூடிய ஒரு நாடகம். சீமான் விடயம் இந்த பெரியார் விடயத்தை மடைமாற்றுவதற்காக கொண்டு வந்தது. புரியுதா? கள்ளக்குறிச்சி சாராயத்தை மடமாற்றி நேராக ஆம்ஸ்டாங் கொலையில் நின்னீங்களா? அது பரபரப்பாக கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்தோடனே அதுக்கு மேலே இன்னொரு பெரிய கோடாக போடுது. கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல், அது ஒரு நபர் செய்ததில் பெரிய கூட்டு, ஒரு பெரிய வார் உள்ளே ஓடிட்டு, ஒரு கேங் வார் மாதிரி ஒரு டீம் நடந்துட்டு இருக்கிறது, விசாரணையில் வரும் இனிமேல். அதை மடமாத்துனீங்களா? அந்த விஷயத்துக்கு போராட எல்லாம் வந்தோன்னே அதை மடமாத்துறதுக்காக பெரியாரை சீமான் கொச்சைப்படுத்துறதுன்னு சீமானை அசிங்கமாக பேசணும். ஒன்று விளைவு எங்கே வந்துச்சு? தாறுமாறாக அடி பெரியார் விஷயத்துக்கு. பாவம், அவர் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அவரால் குரல் கொடுத்துட்டு பேசிட்டு போயிட்டார் பெரியார். நீங்கள் சந்தியில் நிற்க வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்துனீங்க. கரெக்டாக? கடைசியாக பெரியாரை இழிவுபடுத்துது யார் அப்படின்ற ஒரு பெரிய பட்டிமன்ற அளவுக்கு சீமானை விட அதிகமாக கொச்சைப்படுத்துது பெரியாரை அண்ணாதுரையும் கருணாநிதியும் தான். நின்றுடுச்சா? உங்கள் நாளேடுகளை பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்கிறாங்களா? இதெல்லாம் மடைமாத்துறதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்தை பார்க்கணும் ஒழிய திருப்பரங்குன்றதுன்றது அது காலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. 1806 மேலே தர்கா இருக்குது, பக்கத்திலே காசி விஸ்வநாதர் கோயில் மலை மேலே இருக்குது. இது வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு இல்லை. இவர்கள் ஆட்சியில் ஏன் அந்த பிரச்சனை வருது? இல்லை, அந்த எம்பி போய் இது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் யார் அந்த எம்பி? சொல்லு, யார் எம்பி? அது நவாஸ்கனி. என்ன காரணம்? உங்களுடைய இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுது? எதிர்ப்பவரும் திமுக நம்மளை தலைமையிலே குத்தும், இவருக்கு அடுத்த முறை சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னா அரசியல் பண்ணணும்ல. எப்படி அனுமதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? அந்த கட்சியை கூட்டணி கட்சி தானே கூப்பிட்டு இது என்ன நெருக்கடி கொடுக்குறீங்க இந்த அரசுக்கு? நேரம் நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? சிக்கல் வரும் இந்த அரசுக்கு. நீங்கள் போய் அது சிக்கந்தால் மலைன்னு நீங்கள் சொல்லணும். இது வரைக்கும் இருந்த மாதிரி இருந்துட்டு போட்டும், அவருக்கும் சேதாரம் இல்லை, இவருக்கும் சேதாரம் இல்லை. ரெண்டு தரப்பு மக்களும் சுமூகமாக தானே போயிட்டு வந்திருந்தாங்க. நீ அதான் சொல்கிறேன், திராவிடம் வந்தால் சாதி சண்டை வரும், மத சண்டை வரும். புரியுதில்லை உங்களுக்கு? திரும்ப சொல்கிறேன், இந்த மண்ணில் இது தீய சக்தி எதுன்னு கேட்டால் திராவிடம் தான். எல்லாமே தோழர் கருஞ்சட்டை போட்டுக்கிட்டு சொல்கிறாங்களே, தீய சக்திகள்னால் தமிழ் தேசியன்னு சொல்லுவாங்க, சாதி மதம்னா அதை சொல்லுவாங்க. இந்த திராவிடம் குறிப்பாக திமுக வரும்போது தான் சாதி சண்டையும் மத சண்டையும் அதிகமாகும். நான் வேணால் பட்டியல் எடுத்து போடுறேன் பாருங்கள். சாதி அதிகமாக வளர்றது, சாதியினுடைய வெறி வளர்றது காரணம் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இவர்கள் கட்டத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ நடந்திருக்குதா? ஏன் இத்தனைக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் நடக்கலை? அவங்களுக்கு ஒரு மறைமுக அஜெண்டா. பாஜக டெல்லியினுடைய உத்தரவுக்கு சிலது ஏற்பங்க செய்து கொடுத்துட்ருக்கணும், தங்களுடைய அரசியலை வளர்த்துக்கணுன்றதுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம்ன்ற மாதிரி ஒரு அரசியலை காட்டிகிட்டு இருக்கணும். நீதிமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துடணும். புரியுதில்ல? எப்படி தேர்தல் நேரத்தில் ஐயோ அப்பாவி கோவை இஸ்லாமிய சிறைவாசிகள் அழுது நாங்கள் வந்தோடனே விடுதலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வந்தோடனே வெடிகுண்டு வழக்கிலெல்லாம் சேர்க்கப்பட்டவர்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாதுன்னு நீங்களே ஒரு சரத்தை கொண்டு வந்து எவ்வளோ துரோகம் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு. ஆனால் இன்னும் உங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆடு இன்னும் கசாப்பு கடைக்காரனையும் நம்பிக்கிட்டு இருக்குது.
புரியுதில்ல? அதனால் இது வந்துட்டு இவர்கள் வந்துட்டு யோக்கியர்கள், மக்களுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இல்லை. தான் அந்த அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக எத்தனை ரத்தம் சிந்தனாலும் பரவாயில்ல, நின்றுட்டே இருக்கணும், உட்காந்துட்டே இருக்கணும். அதற்கேற்ப அரசியலை போய் செய்துட்டு இருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமான விவாதம், அந்த விவாதத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய வன்னியரசு பேசுகிறாரு. அதில் வந்து அவர் வந்து ரெண்டாக பிரிக்கிறார். இதில் வந்து இடதுசாரி வலதுசாரி 2 பேர் தான் போட்டிடுறாங்க. இடதுசாரியை ஆதரித்து திமுக கூட்டணியுடைய வேட்பாளர் சந்திரகுமார் போட்டியிடுறார். வலதுசாரியாக வந்து நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமி போட்டியிடுகிறார். இடதுசாரி வலதுசாரி அப்படின்னு வந்து பிரிக்கிறார். வலதுசாரியில நாம் தமிழரை வைக்கிறார். அவரு நாம் தமிழரை ஓம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிட்டு அது வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் இந்த கட்டமைப்பு? மக்களுக்காக இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து எவ்வளவு கடுமையான உழைப்பெல்லாம் செய்திருப்பார் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். அப்படி ஒரு அரசியல் கட்டமைப்பு தான் வந்தது. முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு வை பாலசுந்தரம்லாம் வந்துட்டு கடைசி வரைக்கும் அவரால் ஒரு தனித்து எதுவும் செய்ய முடியாமல் தான் போனார். இவருக்கு முன்னத்தியர் அவங்கெல்லாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் சேப்பன், இந்த தலித் மக்களினுடைய தலைவர்களாக அறியப்பட்டவர்கள் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை எடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு அரசியல் செய்ய முடியுன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்த அந்த கட்சியை ஓசிக்கான்னு சொல்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் வன்னியரசு. புரியுதில்ல? நீங்கள் சுயமாக ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஓசிக்கா என்ற அளவுக்கு, ஏன்னா நீங்கள் அங்கே ஓம் தமிழர் கட்சின்னு சொல்ல போக அவங்க உங்களை ஓசிக்கான்னு சொல்கிற இடத்துக்கு நீ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற. பாட்டாளி மக்கள் கட்சியை மனநோயாளி ராமதாஸ் எழுத போய் திருமாவளவனை கொச்சப்படுத்த எழுதுகிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி. நீ எதற்காக அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற? வலதுசாரினாக்கா நீங்கள் இடதுசாரி தானே உண்மையிலே. வேங்க வயலுக்கு இப்போ ஏன் திருமாவளவன் மட்டுமே குரல் கொடுத்துட்ருக்கணும்? வன்னியரசுக்கிட்ட நான் கேட்குறேன், வன்னியரசுகிட்ட கேட்குறேன். அவரெல்லாம் பேட்டிக்கு வரமாட்டார். அவர் வந்துட்டு மிக உயர்ந்த மிகப்பெரிய சேனலில் தான் பேட்டி கொடுப்பார். இருந்தாலும் அவருக்கு கேள்வியை வைக்கிறேன். நீங்கள் இடதுசாரிகள் தானே, நீங்கள் இடதுசாரிக்கு வந்துட்டு வலதுசாரியான நாம் தமிழர் கட்சி சீமான் குரல் கொடுக்குறாரு, பேசுகிறாரு. இப்போ போராட்ட களத்தில் வந்து இவங்க தனியாக போராட்டம் எடுக்கிறதா இருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் தான் இல்லை நாங்கள் இந்த அரசை நம்புகிறோம், இந்த அரசு வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து சரியான விசாரணை செஞ்சு கொடுக்கும், சிபிஐ விசாரணைலாம் ஒன்றும் இல்லை, அது மேலே இருந்தெல்லாம் குதிக்கலை அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா? அதே திருமாவளவன் இப்பொழுது இது நம்பிக்கை துரோகம் செய்திருச்சுன்ற மாதிரி சொல்லி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குதா இல்லையா? போராடுறாங்களா இல்லையா? அங்கே அடிபட்டுட்டு இருக்கிறான், போலீஸ்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு இருக்குது, ஒரு பொணம் இறந்த ஒருத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கிட்டு மறியல் பண்ணுறாங்க. பெரிய பிரச்சனை நடந்ததில்லை. எத்தனை இடதுசாரிகள் அங்கே போய் திருமாவளவன் கூட நின்னாங்க? வன்னியரசு இதை கேட்டு சொல்ல சொல்லுங்கள். இல்லை அது மட்டும் இல்லை, ஒரு பேட்டியில் வெளிப்படையவே இல்லை முதல்ல இதை சொல்ல சொல்லுங்கள். எல்லாமே இடதுசாரிகள் தானே. கம்யூனிஸ்ட்டுகள் உங்கள் கூட வந்து நின்று இருக்கிறானா வன்னியரசு? கேட்குறேன். பெரியாரிஸ்டில் இருக்கக்கூடிய இந்த வீரமணியில் இருந்துட்டு கொளத்திருமணிலேருந்து கோவை ராமகிருஷ்ணன் இருந்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய துண்டு துக்கடை அத்தனை பேர் கரிஞ்சட்டை தொடர் உங்கள் கூட வந்து மேலே அந்த மேல் பாதிக்காக அந்த ஊரில் வந்து நின்று போராட்டம். திருமாவளவன் நீங்கள் கேட்குறீங்களே சிபிஐ விசாரணை, இதே சிபிஐ விசாரணை இந்த அரசு செய்தாகணும், திருமாவளவனுடைய கோரிக்கை நியாயமானது என்று இந்த கரிஞ்சட்டை இடதுசாரிகள் எல்லாமே கேட்டுட்டாங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். செய்வாரா வன்னியரசு? உங்களுக்கு தனிப்பட்ட முறை சீமான் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இப்படி ஒரு அரசியலாக மாற்றாதீங்க. திரும்ப நீங்கள் திருமாவளவன் உடனிருந்து கொண்டே அவருடைய எல்லா கௌரவத்தையும் நீங்கள் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க. திருமாவளவன் உடனிருந்து கொண்டே அவருடைய காலுக்கு கீழே பள்ளம் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கம்பீரமாக நிற்க வேண்டிய அந்த திருமாவளவனை கீழே குனிஞ்சு அவமானப்பட்டு மீசில் மண் ஒட்டாத அளவுக்கு விழ வச்சுட்டு இருக்கிற ஒரு முறையும் இந்த விவாதத்தை வைக்கிறீங்க. இடதுசாரின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்களே, எத்தனை இடதுசாரிகள் உங்களுக்கு கூட வந்து நிற்கிறான் சொல்லுங்கள். இப்போ எத்தனை இடதுசாரிகள் இந்த பஞ்சம நிலத்தை மீட்பதற்காக உங்கள் கூட வந்து நின்று இருக்கிறான் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை இடதுசாரிகள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோயிலில் நிற்க வச்சு கன்னத்தில் அடித்து கெட்ட வாரத்தில் மானக்கேடை கேட்டு ஒரு பையனை வெளியே தோர்த்தினால எத்தனை இடதுசாரிகள் உங்களுக்காக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கதர்னீங்களா? வந்தோடனே 2022 நினைக்கிறேன், 22 23 சேலம் பக்கம் எங்கவே கொடியை ஏற்ற விடாம ஊரே சேர்ந்து எதிர்த்துது. சினிமா மாதிரி நடந்தது பார்த்தீங்களா? அந்த பக்கம் அவர்கள் நின்று கண்ணீரிய, இந்த பக்கம் உங்கள் தரப்பு மட்டுமே அடிவாங்க நடந்துச்சா? உள்ளே நுழைஞ்சி மண்டையெல்லாம் பிறந்தாங்கல்ல. எத்தனை இடதுசாரிகள் வன்னியரசு உங்கள் பின்னாடி வந்து நின்னாங்க கேளுங்க. இந்த கம்யூனிஸ்ட்டுகள் 2 கம்யூனிஸ்ட் சட்டையும் இதில் இருக்கிற உதிரிகளாக இருக்கக்கூடிய 4 கருப்பு சட்டைகளும் உங்கள் கூட வந்து நின்றுச்சா? உங்கள் கூட வந்து நின்றுதுங்களா? நீங்கள் இடதுசாரிகளா? நீங்களாம் இடதுசாரியாக முதல்ல உங்களை மதிக்கிறாங்களா? விசிகாவை இடதுசாரிகளாக மதிக்கிறாங்களா, ஓசிகாவாக மதிக்கிறாங்களா சொல்லுங்கள். நான் சொல்லலை அந்த வார்த்தையை. திருமாவளவனுடைய கடும் உழைப்பில் வளர்ந்து நின்று இருக்கிற அந்த கட்சி வேறு யாராக இருந்தால் இன்றைக்கி நேரம் அதை கரைச்சிட்டு இருப்பாங்க. அவரால் இருக்கிற வச்சு அந்த கட்சி இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கட்சியை இன்றைக்கி ஓசிகான்னு சொல்கிற அளவுக்கு நீ கொண்டு வந்து நிறுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற. எந்த இடத்துல ஓம் தமிழர் நீங்கள் சொன்னாங்க, ஓசிகான்னு வருதா இல்லையா? அந்த ஊரில் அடித்தாங்களே நல்ல ஊர், சேலம் பக்கம் எங்கன்னு நினைக்கிறேன்.
நடந்துச்சா இல்லைங்களா? விஷுவலாக எல்லாமே பார்த்தேன்ல. எத்தனை இடதுசாரிகள் உங்கள் பக்கத்தில் வந்து நின்னாங்க, இது தப்பு, இது அநீதின்னு சொல்லிட்டு நின்னாங்களா இல்லையாங்க? யார் நின்னாங்க சொல்லுங்கள்? இந்த குளத்தூர் மணி வந்தாரா? இந்த வீரமணி வந்தாரா? கோவை ராமகிருஷ்ணன் வந்தாரா? இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்கள் கூட வந்து நின்று இது அநீதின்னு சொன்னாங்களா? இந்த பக்கம் தேர்தல் பிரச்சாரம் போகும்போது கட்சி கொடியை மட்டும் ஏறி கீழ்ச்சி தொங்க போட்டான்ல, உன்னுடைய பானை சின்னத்தை மட்டும் கருப்படிச்சு பூசினான்ல. எந்த இடதுசாரிகள் வண்டியில் நீங்கள் பயணம் பண்ணிட்டு போகும்போது தேர்தலுக்காக அந்த இடதுசாரிகள் ஒன்று மட்டும் கீழே இறக்கி விட்டான், நீ வந்தால் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இடதுசாரிகள் உங்கள் பக்கம் இருக்குதா? இல்லை நீங்கள் இடதுசாரிகளுக்குள்ளே இருக்கிறீங்களா? இடதுசாரிகளுக்கு கீழே உங்களை வச்சுட்டான், இல்லைன்னா எப்படி ஒன்று அன்டச்சபிள் பீப்புள்ன்ற மாதிரி தானே செய்தானுங்க. இறக்கி விட்டுட்டு போனானா இல்லையா? உங்கள் ஆட்களே புலம்புனாங்களா இல்லையா? என்ன இடதுசாரி வன்னியரசு சொல்லுங்கள். நான் முதல்ல கேட்குறேன் அவருக்கு, தோழருக்கு. நீ விவாதத்துக்கு வரணும் விட்டுட்டு 4ஆம் தரமான ஒரு ஆளை வச்சுட்டு எழுதி ஏகலைவன் வந்து 25 லட்சத்தை திருடிட்டார்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. கோழைத்தனமாக நேருக்கு நேரவா பேசுவோம். இல்லை நீ எங்கேயோ ஒரு தளத்தில் விவாதத்தை நாங்கள் வைக்கிறேன், அரசியலை மட்டுமே பேசுவோம். புரியுதில்ல? இந்த இடத்துக்கு வந்து உங்களை வண்டியை விட்டு இறக்க சொல்லியதே திமுக கூட்டணி தானே இறக்கி விட்டுட்டு போச்சு. செத்துட்டிங்களா? இடதுசாரிகள் அன்றைக்கி குரல் வரல, இது அநீதி, இடதுசாரிகள் எங்கள் பக்கம் நிற்கணும். வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு நள்ளிரவு நேரம் வந்து தாண்டி போகிற வரைக்கும் ஒரு பெட்டியே எண்ணாமல் படம் இருக்குன்னு போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் திருமாவளவன். எத்தனை இடதுசாரிகள் உங்களுக்காக வந்து நின்று குரல் கொடுத்தாங்க சொல்லுங்கள் நீங்கள். திருமாவளவன் வெற்றி பெற்றால் தலித்துகளுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும்னு சொன்ன சுபவீரபாண்டியனை நீங்கள் நாக்க புடுகிற மாதிரி கேள்வி கேட்டுருக்கணும். ஏன்டா உங்களுக்கெல்லாம் ஜனநாயக கடமை இல்லையா? தலித்துகளை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா? திமுக பேசாதா? கம்யூனிஸ்ட் பேசாதா? கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் பேச மாட்டாங்களா? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேச மாட்டாங்களா? திருமாவளவன் மட்டுமே தான் பேசிக்கணுமா? கேள்வி நீங்கள் அங்கே கேட்டிருக்கணுமா இல்லையா? வன்னியரசு யார் வலதுசாரி யார் இடதுசாரி முதல்ல தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு சீமான பிடிக்கல, அதனால வலதுசாரி. இந்த பக்கம் இடதுசாரி நாங்கள் எல்லோரும் ஒன்று நிற்கிறேன். இத்தனை பேர் உனக்காக எத்தனை மரம் வந்திருக்கான் சொல்லுங்கள்? எத்தனை மரம் வந்திருக்கான்? திரௌபதி அம்மன் கோயில் கூட்டின விஷயத்தில் இந்த இடதுசாரிகள்லாம் எங்கே போனாங்க? வன்னியரசு அவன் கூட நின்று இருக்கணும் இல்லை? தோழர் திருமாவளவன் கூட நின்று இருக்கணும் இல்லை? எங்கே போனாங்க? அதை ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்களா? வந்து உங்கள் கூட நின்று போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? யாரை இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க? முதல்ல உங்களுக்கு இடதுசாரி பட்டியலே வைக்கலையே, தலித் கட்சின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களே தானே சொல்லிக்கிறீங்க. நாங்கள் வந்துட்டு இல்லை இப்போ அதான் விட்டுட்டோம், எங்கள்கிட்ட வன்னியர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் சொல்கிறீங்கல்ல. உங்களுக்கு எப்படியெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க? நீங்கள் வந்து பேசுகிறீங்க நாங்கள் வந்து இடதுசாரிகள். எலெக்ஷன் வரட்டும், வண்டியில் விட்டு உங்களை இறக்குவான். வன்னியர் பகுதிக்குள்ளே வரக்கூடாது, மற்ற பிசி பகுதிகள் மெஜாரிட்டியாக இருக்கிற பக்கம்லாம் வந்து கெட்டுடும். ஆதவர்ஜுன் சொன்னார், எங்கள் தலைவரை நான் தேர்தல் கேம்பெயினில் பார்க்கும்போது திமுக கூட்டணி வேனில் இருக்கும்போது வெறும் தலித் இருக்க இடமா மட்டும்தான் கூட்டு போனாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவரை கூட ஆதவர்ஜுனை விட்டுடுங்க, சம்பந்தப்பட்ட ஆட்களே வண்டியிலிருந்து இறங்கணுங்களே சொல்லி புறவுனதுலாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி இருக்கா. திருவண்ணாமலையில் போயிட்டு இருக்கும்போது இவர் வராரு, உதயநிதி வராருன்றதுக்காக எல்லார் படமும் இருக்குதுங்க. திருமாவளவன் படம் மட்டும் பெருசு, எல்லார் படமும் பெருசாக பேனர் ஆகாமல் எழுதியிருக்கிறான், வழிநெடுக்க இருக்குது. திருமாவளவன் படத்தை மட்டும் வந்தாக்கா ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் முகம் சுலிக்கும். திருமாவளவன் படத்தை அழிச்சிட்டிங்களா? அடுத்த நாள் பெரிய வந்தோடனே கூப்பிட்டு பேசி, கட்சிக்காரனை கூப்பிட்டு பேசி, அது வெக்கமாக இல்லை நமக்கு கொஞ்சம் கூட. அப்படி ஒடுங்கி உக்காந்துட்டீங்க வன்னியரசு. அந்த வீரம் உனக்கு எங்கே போச்சு? எங்கே போச்சு உனக்கு அந்த வீரம்? வேலையை பிடிச்சி கேட்டுருக்கணும் இல்லை? ஏவா வேலை சட்டையை உழுக்கிருக்கணும். எப்போ அந்த படத்தை மட்டும் நீங்கள் அழிச்சுங்கன்னு அவர் வந்துட்டு போகிற வரைக்குமாவது இருக்கட்டும், கண்ணிடப்பட்டுரும். இது இடதுசாரியாது, வலதுசாரி கூட ஒழுங்காக செய்ய மாட்டான் சொல்லு. ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருமாவளவன் தொடர் வந்துட்டு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இதில் வந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கைலாம் எடுபட மாட்டேங்குதுன்னு பேசினாரு. அது இடதுசாரிகள் யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? நீங்கள் சமூக நீதியை கேட்குறீங்க, நியாயமாக விடுதலை சிறுத்தைகள் கேட்குறது நியாயம் இருக்குது, கரெக்டாக இருக்குது. என்னடா இது வந்து அரசு நிதியிலேருந்து தான் தருது, தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து தான் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து குறிப்பிட்டவர்கள் மட்டுமே போட்டுக்கிறீங்க. இடஒதுக்கீடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல, பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதில் இல்லைன்னு திருமாவளவன் வழக்கம் போட்டிருக்கிறாரு. அதுக்காக எந்த இடதுசாரியாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? உங்கள் கூட வந்து நின்னாங்களா? என்ன இடதுசாரி? நீங்கள் இடதுசாரியில் இருக்கிறீங்களா இல்லையா? முதல்ல இடதுசாரி சிந்தனைன்னா என்ன சொல்லுங்கள். ஏதாவது வாங்க வேண்டியதை வாங்கிட்டு கவ்விக்கிட்டு வந்து கத்துறதுக்கு பேர் தான் இடதுசாரியா? சொல்லுங்கள். வந்து யாராவது வந்து பேசிட்டு இவ்வளோ கேள்விகளை நான் வைக்கிறேன். இன்னும் நிறைய பட்டியல் இருக்குது, நான் குறித்து வச்சுருக்கேன்லாம், தேதி வரையும் குறித்து வச்சுருக்கிறேன். சீமான் மேலே விமர்சனம் இருக்குது இல்லைன்னு யாருமே சொல்லலை.
விமர்சிங்க, பேசுங்க, அரசியலாக்குங்க. உங்கள் மேலேயும் இருக்குது, பேசுங்க, அரசியலாக்குங்க. இவர் இடதுசாரி, நாம் தமிழர் கட்சி வலதுசாரின்னா, நாம் தமிழர் கட்சி பேசிட்டு இருக்கிற பாஜகவை எதிர்த்து இருக்கிற ஒரு பங்கு கூட நீங்கள் செய்யலை. சனாதன எதிர்ப்புன்றீங்க, அப்புறம் கோயிலில் போய் பரிவட்டம் கட்டிக்கிறீங்க. சொல்லுங்கள், சனாதன எதிர்ப்புன்றீங்க, அப்புறம் துர்கா அம்மையார் மட்டும் கோயிலாக போகிறத பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க, அந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறீங்க. அங்கே சனாதனம் வரலையா? சனாதன எதிர்ப்புறீங்க. மந்திரி பட்டியலில் வந்து முழுக்க முழுக்க இன்னும் பட்டியல் சமூகத்துக்கு அதே ஆதித்திராவிட நலத்துறை, அதே வந்துட்டு தொழில்துறை இல்லை, தொழிலாளர் நலத்துறை. தொழிலாளர் நலன் இருக்குல்ல, எந்த காலத்தில் நலன்னு பார்த்தாங்க, அது செக்யூரிட்டி மாதிரி ஒரு வேலை. அது இது 2 தான் இருந்தது. இப்போ கழுவி இந்த அரசு ஊற்றின பிற்பாடு ராமன்றவர் கொண்டு வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இப்போ தான் போட்டுக்கிறீங்க. 67 தொடங்கி 77, 87, 97, 2007, 17, 27 வரப்போகுது. 50 வருஷத்துக்கு நெருங்க 2 வருஷம் இருக்கிறப்ப அந்த இப்போ தான் ஒருத்தர் நீங்கள் போட்டு, அதுக்கு முதன்முறையாக நீங்கள் போடலை, இடையில வந்து சொருகி இருக்கீங்க. 4 வருஷம் கடந்துடுச்சு. இப்போ எல்லாருமே இந்த நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தை அதிகமாக பேசுகிறது. சனாதனம் இருக்குது, சனாதனப்படி இருக்கிறது, திமுக சனாதனப்படி நடந்துக்கிறது. மந்திரி பட்டியலில் சனாதனம் இருக்குதா இல்லையா? பேசியிருக்கணுமா இல்லையா வன்னி அரசு? அது ஏன் ஒடிங்க அப்படியே கை கட்டி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? மற்ற தொகுதிகள்லாம் இன்ன வரைக்கும் குறிப்பிட்ட சில தொகுதிகள் உங்கள் பானை சின்னத்தை முழுக்க முழுக்க தார்பூசி அழிச்சிட்டு இருந்தப்ப சனாதனன்னு குரலை கொடுத்த எல்லாரும் உங்கள் கூட வந்து நின்னாங்களா? நீங்கள் வேறு தலித் கட்சி, அவங்க வேறு இடதுசாரிகள்ன்ற பேரோடு இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள். உண்மையிலே வலதுசாரிகள் அவங்க தான். அவங்க இடதுசாரிகளாக இருந்தாக்கா இன்றைக்கி இந்த கோபாலபுரத்தை வந்துட்டு மன்னர் ஆட்சி நீங்கள் அனுமதிக்கவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது. அதானே சனாதனம், அதானே சனாதனங்க. மன்னர் இருக்கிறாரு, இளவரசர் எடுத்தோன்னு வச்சுருந்துட்டு இளவரசராக வச்சுருந்து உடனே மன்னராக கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே வந்துடுறாரு. அவர் போருக்கு போகணும், போர்க்கலைகளை கற்றுக்கணும், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணும், நாயா பேயா அலையணும், யுத்த களத்தில் நிற்கணும், அடிபட்டு செத்தா போச்சு. இவ்வளவும் மீறி வந்த பிற்பாடு தான் ஒரு மன்னராக பதவி எடுத்துக்கணும். கரெக்டாக? அதையே சனாதானம்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறப்ப இங்கே மட்டும் அது கருணாநிதி, அவருக்கு கூட அரசியலே இருந்துட்டு வந்த ஸ்டாலின் முதலமைச்சர், ஸ்டாலின் வந்து அப்படியே நேரம் இவரை கொண்டு வந்துட்டார். உதயநிதி இப்போ வந்துட்டு துணை முதல்வர், அடுத்தது முதல்வர். இதுக்கு பேர் மன்னராட்சியா இல்லையா, சனாதானம் இல்லையா? நீங்கள் பேசணுமா இல்லையா? இடதுசாரிகள் இதை பேசியிருக்கணுமே இல்லையா? இதுக்கு பேர் இடதுசாரியா வன்னி அரசுத்தோட? நான் அவரை பேசவே கூடாதுன்னு விலைக்கு இந்த நீங்கள் கேட்டதில் நான் சொல்ல வரேன். என்னென்னா வலதுசாரி இடதுசாரின்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறார். ஒன்றும் இவ்வளோ கேள்விகள் வச்சுருக்கிறேன். அவருக்கு நீட்டாக தான் நான் பேசியிருக்கிறேன், நாகரிகமாக பேசுகிறேன், அவரை நான் இன்னும் மதிக்கிறேன். ஏன்னா அவர் முதல்ல சொல்லக்கூடிய இடதுசாரிகளில் அவர் இருக்கிறாங்களா, விசிகா இருக்கிறதா? ஓம் தமிழர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நியாயப்படி ஓசிகான்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக நீங்கள் திருமாவளவனை அவமானத்துக்குள்ளே அப்பப்போ ஆளாக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இடதுசாரிக்குள்ளே நீங்கள் இருக்கிறதா சொன்னீங்கன்னா முதல்ல உங்களை ஒத்துக்கணும். நீங்கள் பேசக்கூடிய சனாதானத்தை அவங்களும் பேசணும். உண்மையிலே சனாதானம் நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க, விடுதலை சேர்த்துக்கன்னா இல்லைன்னு சொல்லலை. கேட்கணும், மன்னராட்சி சனாதானமாக இல்லையா, மந்திரி பட்டியல் சனாதானமாக இல்லையா, கேட்கணும். இதெல்லாம் கேட்கணும். பெரிய பதிலடிக்கு தயாராகும் நாம் தமிழர்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த நேர்காணலில் தான் நம்ம ஆதரணையும் வச்சோம். இப்போ கிட்டத்தட்ட அது வந்து நாம் தமிழர்கிட்ட இருந்து ஒரு 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 அறிவிப்பாகவே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது, அப்புறம் இந்த பஞ்சமிலம் மீட்பு சம்பந்தமாக தெலுங்கானாவில் ரொம்ப ரீசெண்டாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸில் ரேவந்த் ரெட்டி அறிவிச்சிட்டாங்க, அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாடு அரசு மட்டும் மத்திய அரசு மேலே ஒரு பழியை போட்டுட்டு இருக்கு, மத்திய அரசு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாம் தமிழர் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை அப்படிங்கிறது பஞ்சமிலம், நீங்களே நிறைய இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்கீங்க, ஆதரவு இன்டர்வியூலையும் பேசுகிற பஞ்சமிலம் மீட்பு தொடர்பாக இந்த 2 விஷயத்தையும் இப்போ நாம் தமிழர் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இது என்ன மாதிரி இம்பாக்டாக ஏற்படுத்தும்? காரணம் இல்லை, பெரிய விஷயம் ஒன்று செய்ய இருக்கிறாங்கன்னு சொல்கிறது இது இல்லை. நான் அது ஒன்றும் பிரேக்கிங், அது ஒன்றும் பிரேக்கில் இருக்குது, அது இன்னும் இருக்குது. அதில் இது கொஞ்சம் பெரியது, இதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம். இது கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பாக திட்டமிட்டு இருந்தாங்க. அப்புறம் தேர்தல் இன்னும் மற்ற விஷயங்கள் இந்த சர்ச்சைக்குள்ளே அடுத்தடுத்து நிறைய போயிட்டே இருந்ததால் தள்ளி போட்டுகிட்டே வந்தாங்க. இப்போ அறிவிச்சிட்டார் அவர். 2 விஷயங்களுமே வந்து பார்த்தா பிரதான ஒரு விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு. பெரியார் கால்படாத மண், பெரியார் பேசாத, பெரியார் சித்தாந்தங்கள் போகாத பீகாரில் சாத்தியமாகிருக்கு. ஆந்திராவில் முடிச்சுட்டு இப்போ அறிவிக்க போகிறாங்க, தெலுங்கானாவில் அறிவிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக சொல்கிறாங்க இந்தியா பூராமே எல்லாருமே படித்ததுக்கு பெரியார் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் பிறகு வரேன், இது முதல்ல பேசுகிறேன். நான் முழுக்க இது வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வட மாநிலங்களில் காங்கிரஸ் ராகுல் காந்தியை சொல்லிட்டாரு, நாங்களாம் வந்து அதிகாரத்துக்கு வந்தாலும் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் மாநிலத்தில் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டாரு. சனாதனத்தை பேசிக்கிட்டு, பெரியாரை பேசிக்கிட்டு,
சமூக நீதி பேசிட்டு இருக்கிற இந்த மண்ணில் இவர்கள் பெரியார் படத்தை வச்சுக்கிற இவர்கள் இதுக்கு மோடி தான் காரணம், மோடி தான் வந்து எடுக்கணும். இது எப்படி நம்புற மாதிரி நீங்களே சொல்லுங்கள். தெலுங்கானாவும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. தெலுங்கானா முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே தான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம். கரெக்டாக? தெலுங்கானா வந்து இந்தியாவுக்கு வெளியில் இல்லை. ஆந்திரா முதலமைச்சரும் இங்கே தானே இருக்கிறாரு, இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கிறாரு. ஆந்திரா வந்துட்டு வேறு நாட்டோட எங்கன்னா போய் சேர்ந்துருக்குதா? பீகார் வந்து எங்கே இருக்குது? இந்தியாவுக்குள்ளே. பீகாரும் முதலமைச்சர். அந்த முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் இவருக்கு இருக்குதா இல்லையா? அப்போ இந்த முதலமைச்சர்களுக்கு இருக்கிற அதே அதிகாரம் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி இல்லாமல் போகும்? ஏன் நீங்கள் மட்டும் மோடியை சாத்திக்கிட்டே இருக்கிறீங்க? மோடி தான் நடத்தணும், இந்திய அளவில் நடத்தணும். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நடத்தி அறிவிச்சிருங்க, அதன்படி நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லுங்கள். திருத்தம் இருந்தால் மத்திய அரசு வரட்டும். உங்களை போலவே தானே திராவிட மண்ணு தானே ஆந்திராவும் தெலுங்காவும். நீங்கள் உங்கள் பாணியில் அந்த திராவிட மண்ணு எடுத்துக்கிச்சு செய்யுது, அறிவிச்சிருச்சு ஒன்று தெலுங்கானா. நீங்கள் ஏன் ஒன்றும் மௌனமாக இருக்கிறீங்க? இதை உடைக்கும் விதமாக, இந்த மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற விதமாகத்தான் நாம் தமிழர் கட்சி 1ஆம் தேதி பிரமாண்டமான பேரணி பொதுக்கூட்டம். இது பெரிய அளவில் ஒரு அரசியல் ஆகும். கேள்விகள் வந்து அவ்வளவு இருக்கிறது. இந்த திமுக எப்படியெல்லாம் இந்த மக்களை மடைமாற்றி கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான ஒரு பெரிய பேரணி. 2வது பஞ்சமர் நிலம் மீட்புன்றது எல்லாமும் அப்பப்போ தொடுவாங்க. இவங்களுக்கு சொல்லப்போனால் விசிகாவுக்கு நெருக்கடி வரும்போது பஞ்சமர் நிலம்னு கையில் எடுப்பாங்க. திமுக அப்படியே பம்மும் அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் வந்து போய் முதல்வர்கிட்ட அவர் கோரிக்கை கொடுப்பார். இப்படி தான் போயிட்டு 12 லட்சம் ஏக்கர் சும்மா இல்லை. 12 லட்சம் ஏக்கர் இருந்ததுன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்கள் இன்றைக்கி ஒரு நிலையை வந்து எட்டி மேலே போயிருப்பாங்க, எங்கேயோ போயிருப்பாங்க. புரியுதில்ல? அது எல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே செட்டில்மெண்ட் லேண்ட். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலையும் இது மற்றவர்களுக்கு அல்ல. இன்றைக்கி நீங்கள் ஒரு உத்தரவு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. எவன் இருந்தாலும் அந்த இடத்துல இவங்களுக்கு தான் சொந்தம். அதை ஏன் செய்கிறது உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? அறிவாலயமே பஞ்சம நிலத்தில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு விடுதி இருந்தது. அந்த விடுதியில் நான் படிச்சிருக்கிறேன்னு எத்தனை பேர் விட்னஸ் சொல்கிறாங்களா இருக்காங்க. இல்லைன்னு நீங்கள் போயிருக்கீங்க, அது போங்க நடத்துங்க. இது வந்து நாங்கள் வேறு கை மாறி வந்துருச்சு இந்த பஞ்சம நிலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போகலை. மற்ற இடங்கள்லாம் எங்கே இருக்குது? என்ன சொன்னார் தோழர் திருமாவளவன்? அதிமுகவினுடைய வாசலில் நின்றுக்கிட்டு பாய்ஸ் கார்டனில் அறிவாலயத்துக்கு போவீங்களான்னு கேட்டோடனே பஞ்சமர் நிலத்தை மீட்பதற்காக நான் போவேன். அறிவாலயமும் பஞ்சமர் நிலத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. சொன்னதெல்லாம் நீங்கள். இப்போ ஏன் இவ்வளோ கள்ள மௌனம் இருந்துட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 12 லட்சம் ஏக்கர். இது யாருக்கிட்ட இன்றைக்கி இருக்குது? ஒருத்தர் மட்டுமே 40,000 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு கூட்டம் மட்டுமே அபகரிச்சிருக்கிறது. அந்த பட்டியலை பார்க்குறப்ப சீமான் அவர்கள் சொல்கிறார் எல்லாமே ஒரு பெரிய ஆய்வுக்குள்ளே உட்படுத்தியிருக்கிறார் 6 மாதமாக. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நிலத்தை வந்து அபகரித்து வச்சுக்கிட்டு கைமாற்றி கொண்டுட்டு போயிட்டுருக்கா. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? யார் பொறுப்பேற்பது? இந்த அரசு செய்திருக்கணுமா இல்லையா? இந்த மக்களும் இந்த மண்ணும் இந்த அரசு கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையா? இப்படி ஒரு அரசாணை இதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? அந்த அரசுக்குள்ளார இது மீறி இவர்களெல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறப்ப அதை வந்து தட்டி கேட்க வேண்டிய இந்த அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் வந்து உங்களுக்கு சொன்னாங்க அந்த அம்மா சத்தியவாணி முத்து அம்மா சொன்ன வார்த்தை, இந்த கருணாநிதியுடைய கூட்டம் எப்போதுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெளியேறாங்க. ஏன்னா வளர்ந்து கோட்டையில் உட்கார்ற வரைக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதிகாரம் தேவைப்பட்டது கருணாநிதிக்கு. இவர்களுடைய அதிகாரம் மட்டும், இவங்களுடைய உழைப்பு மட்டும், இவங்களுடைய கூட்டம் மட்டும் இல்லைன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் சென்னைக்குள்ளாக மிக பெருமளவில் சப்போர்ட் பண்ணி திமுக மாநகராட்சியை பிடிச்சிருக்க முடியாது என்பது வரலாறு. முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக பெருவாரியாக அன்று இருந்தாங்க. உங்களுடைய திராவிட ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு போய் சென்னைக்கு வெளியில் போட்டுட்டீங்க. புரியுதில்ல? அது ஒரு பெரிய துரோகம். அந்த அம்மையார் கட்சிக்குள்ளே முதன்மையாக வரும். பழைய தலைவர்களை யாரும் இருந்துடக்கூடாது, எப்படியாவது பழி வாங்கி வெளியில் அனுப்பிடணும், மத்திய அரங்கனை அனுப்பணும். மற்றவங்களை கூட இந்த எல்லாருமே வெட்டி விட்ட மாதிரி அன்னை சத்தியவாணி மூர்த்தியும் வெளியே அனுப்புகிறப்ப தான் சொன்னது அந்த அம்மா. அதே வார்த்தையை தான் பின்னாட்களில் தோழர் திருமாவளவன் கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்குன்னு பதிவு பண்ணார். அது அன்னை சத்தியவாணி மூர்த்தியினுடைய குரல் அது. புரியுதில்ல? இப்படியாக இருக்கவங்க இந்த எப்படி பஞ்சம நிலத்தை மீட்டு கொடுத்துருந்த திமுக? கேள்விகள் இருக்குதுல்ல எல்லாம். இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறது தான் சீமானுடைய வேலை. இதுக்கான ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து அதிகாரத்துக்கு வந்தவுடன் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் வந்துட்டு திமுக அரசு செய்கிறதோ இல்லையோ என்றா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அதிகாரத்துக்கு வரும்போது இந்த விஷயம் சாத்தியமாகும். பஞ்சம நிலம் அந்த மக்களுக்கு போய் சேரும். 12 லட்சம் ஏக்கர்
நீங்கள் மட்டும் வந்துட்டு பாஜகவை குஷிப்படுத்துறதுக்காக நாங்கள் 7000 ஏக்கரை மீட்டு கொடுத்தோம், 6000 ஏக்கரை நாங்கள் மீட்டு கொடுத்தோம், ப்ளீஸ் ஒரு ஆனர் நாங்கள் பார்த்துக்கோ. நாங்களும் ஒரு காவி தான், கருப்பு காவி நாங்கள். அது வந்து இந்த இந்து சமய அறநிலைத்துறை. ஆமாம், இந்து சமய அறநிலைத்துறையாக இருந்துக்கிட்டு என்ன வேலையை செய்துட்டு இருக்கிறீங்க? அங்கே மட்டும் மோடிட்ட எக்ஸ்கியூஸ் மீ மோடி அவர்களே ப்ளீஸ் பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம். இங்கே தலை தோங்கி இருக்கிற சோழர்கள் காலத்தில் வந்துட்டு இந்துத்துவம் தலை தோங்கி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது திராவிட ஆட்சி காலத்தில் இந்துத்துவம் தலை தோங்கி இருக்கிறது. கோயில்களில் வந்து 6 கால பூஜைலாம் நடக்குது. 12,000 கோயில்களுக்கு நாங்கள் புத்துருவாக்கம் பண்ணிட்டோம். இத்தனை 1000 கோயில்களுக்கு நாங்கள் வந்து குடமுழுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா யுவரான, நாங்கள் இந்துத்துவனுடைய மறுவடிவம், கருப்பு சட்டை போட்ட காக்கி நாங்கள் கெஞ்சே தோணுது. இந்த பஞ்சம நிலத்தை மட்டும் உங்களுக்கு மீட்டு கொடுக்க தோணலையோ? இதை குரலை அடித்து கேட்க தான் சீமான் இப்போ பேசுகிறார். அந்த அறிக்கை வந்திருக்கு. இது ஒரு கட்டம் தான். இதோட இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, கட்டாயம் இருக்குது. பெரியாரோட சிலை வந்து தாக்கப்பட்டது சம்பந்தமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக பெரியாரிஸ்டுகள்லாம் பேசும்போது வன்முறையை பெரியாருக்கு எதிராக தூண்டியதற்கு மிக முக்கியமான காரணமாக சீமான் இருக்கிறார். ஸோ சீமானை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு முன்பாக நான் முன்னாடியே வச்ச அந்த கேள்வி, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைவருமே படிச்சாங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் பெரியார் தான். பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் காரணம். அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்து கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. அரசு செலவிலே கொஞ்சம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக அவங்கள வந்து கடவுளை வேண்டிக்கணும். நான் கடவுளை கும்பிட்றேன், எங்கள் குலசாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறேன், தீப்பாஞ்சால சாமின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நல்லபடியாக வந்துட்டு அவங்களுக்கு கடவுள் இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் அந்த மனநோய் சீக்கிரமாக குணமாக்கணும். படுத்துக்கிட்டே வந்துட்டு பெரியாரத்தை படிக்க வச்சார், பெரியார் படிக்க வச்சார், இந்தியா முழுக்க படிக்க வச்சார், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிட்டார், பாகிஸ்தான் வரைக்கும் போனார், அப்படியே உலகம் முழுக்க போயிட்டே இருக்கிற பெரியார் படிக்க வச்சார். இதே மனநோயில் வந்து உட்காந்துட்டு இருக்குதுங்க. என்ன படிக்க வச்சார், எப்போ படிக்க வச்சார், என்ன அரசாணையாக அவர் வந்து செய்தார்? இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது பெரியாரே ஒரு லெட்டர் பேடு கட்சி, புரியுதுல்ல, அண்ணா தம்பிங்கள்லாம் வந்து விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் சாணியை நல்லா உருட்டி பெரியார் மேலே அடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது, புரியுதில்ல. 48, 49 கட்சி தொடங்கணும்னா 50, 51 இந்த விஷயம் நடக்குது. தீவிரமாக சாணியை ஒட்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க பெரியாரை. இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனை வருகிறது, இவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணார். நான் திரும்பவும் சொல்ல வரேன், இவரை நான் குறைச்சி மதிப்பிடலை, குறைச்சி சொல்லலை. பெரியார் அந்த போராட்டத்தில் முன்னே இருந்தும் அவருக்கு பணபலம் இருந்தது, போராடி தான் இருந்தது. போராடி தான் வந்ததுன்னா இப்போ சீமான் போராடி தான் இந்த அரசு ஒன்று செய்துட்டு இருக்குதுன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நாளைய வரலாறு இப்படி எழுதுகிறோம். மணியரசன் அவர்கள் போராடி தான் வந்துட்டு இந்த மீத்தேன் விஷயத்தை வந்து விட்டுச்சு இந்த அரசு, வரலாறு எழுதுனா ஒத்துக்குவீங்களா நீங்கள்? அங்கே மட்டும் எங்கள் திராவிட ஆடல் அரசு தான் செஞ்சது, எங்கள் திராவிட மாடல் தான் வந்துட்டு குந்த வச்சிச்சின்னு அங்கே மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறீங்களே. இப்போ இதையும் அப்படி தானே சொன்னது. இடஒதுக்கீடு என்பது முதலாக என்ன உங்களுக்கு 1894 ஷாகு மகராஜ்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானத்தினுடைய அரசர், அவர் அதிகாரத்துக்கு வந்த உடனே, அப்போ தான் பதவியேற்கிறார், வந்த உடனே முதல் சமூக நீதியை நிலைநாட்டிய மனிதன் அவர் தான். சாதி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்தா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி படிக்க வச்சது, பட்டியல் சமூகம் உள்பட இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க வைப்பதற்கான நிதியுதவியும் கொடுத்து செய்த மனிதர். பின்னால் அம்பேத்கர் வர்றார். அம்பேத்கர் வந்து அதை பார்த்துட்டு மிக பெருமளவில் இருக்கிறார். அம்பேத்கரோட கிட்டத்தட்ட சேர்ந்து செயல்பட்ட மாதிரி அந்த காலகட்டம் எல்லாம் ஒன்று. அதனால தான் அம்பேத்கர் வந்து அவர் எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம ஷாகு மகராஜை முதன்மைப்படுத்திட்டு இருந்தார். கன்சிராம் மாயாவதி கட்சி தொடர் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இந்த ஷாகு மகராஜனுடைய படங்கள் இன்றைக்கே இருக்கும் நடத்தினது. அதுதான் 1932 பூனா ஒப்பந்தம்னா வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம்ல. பிரிட்டிஷ் காலம் 1932 அம்பேத்கர் பேச்சுவார்த்தை நடத்தி நெருக்கடி கொடுக்குறார். அப்போ தான் வந்துட்டு EEன்னு சொல்லுவாங்க, எஜுகேஷனல், எம்ப்ளாய்மெண்ட், எலெக்ஷன், கல்வி, வேலைவாய்ப்பு, தேர்தல். இந்த 3லையும் இந்த பட்டியல் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வேணும்னு 1932 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போதே சட்டம் கொண்டு வந்தது. இங்கே உங்கள் நீதி கட்சி செய்யாததை தனி ஒரு மனிதராக உங்களுக்கு ரட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதர்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. தேசிய அளவில் அது வந்துடுச்சு. அரசியல் சாசன சட்டம் 1950 வரும்போது அதில் அரசியல் சாசன சட்டத்திலே அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்துட்டார். அப்புறம் என்ன, நீங்கள் வந்து பெரியார் போய் அங்கே கையெழுத்து போட்டு ஆர்டர் போட்டார். எதுனா இது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நீங்கள் உருட்டிட்டு இருக்கிற பொய் கதை என்ன பிரச்சனைனா, செண்பகம் துரைராமனும் வந்து மருத்துவக் கல்லூரியில் போடுறாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி,
சுதந்திரத்துக்கு பிறகு ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் அருமையான ஒரு மனிதர். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஒரு இடஒதுக்கீடு வச்சுட்டு இருக்கிறார் இந்த மாநிலத்தில். உங்களுக்கு முன்னாடி அவர் வச்சுட்டு இருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க வரலாறு. காங்கிரஸ்காரர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அழுத்தமாகவே சொல்கிறேன். பிரமாதமான இடஒதுக்கீடு வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா அப்ளை பண்ணுறப்ப அது வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இந்த இடஒதுக்கீடால் தான் எனக்கு கிடைக்காம போச்சு. இந்திய அரசு அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கிடுச்சு. அந்த அடிப்படையில் எனக்கு இடஒதுக்கீடு வேணும்னு நீதிமன்றத்துக்கு போகிறப்ப ஆமாம் சுதந்திரம் கிடச்சிச்சு, புதிய அரசியல் சாசன சட்டம் வந்துடுச்சு, அந்த அடிப்படையில் எல்லாம் வரணும்னு கேள்வி கேட்குது. உச்சநீதிமன்றமும் அதுதான் போகுதுன்றப்ப இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து அரசியல் சாசன சட்டத்தில் இல்லை. புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ அதுதான் முத சட்டத்தை உருவாக்குறப்ப அம்பேத்கர் சொன்னார், சட்ட திருத்தம் தேவைப்படும் காலகட்டத்தில் நாடாளுமன்றம் அவைகள் கூடி பெருவாரியாக முடிவெடுத்து அதை தீர்மானம் நிறைவேற்றி பிரசிடென்ட் கையெழுத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணிக்கலாம். ஏன்னா முத வண்டி வாங்குகிறோம் வினோத், ஓட்டி பார்க்கும்போது தான் அது என்னென்ன சிக்கல் இருக்குன்னு மாற்றி திருச்சி அந்த காலகட்டம் அது. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் சேர்ந்து இது தேவைதான் ஒன்று காமராஜர் பார்க்குறது சென்சிட்டிவான விஷயமா இருக்குதுன்னு நேருக்கிட்ட பேசுகிறாரு. என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் 52 தான் வரப்போகுது, இது 51 நடக்குது. என்ன பண்ணலான்னு தவிக்கிறார். அப்போ அந்த நேரு அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பதிலை சொல்கிறாரு. அரசியல் சாசன பெஞ்சுன்னு ஆரம்பிச்சோம்ல, அதை வச்சு தானே அங்கே தானே வச்சு இந்த அரசியல் சாசன பெஞ்சில் நிறைவேற்றி தானே கொண்டு நாட்டில் கொடுத்து ஒப்படைச்சது. இது அந்த 273 பேர் இந்தியா எல்லா மாநிலத்திலேருந்தும் மெம்பர்களை நியமித்து அதன் மூலமாக தான் அந்த அரசியல் சாசன சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதே கமிட்டியை திரும்ப கூட்டுவோன்றார். இங்கே அதில் கக்கனும் காளி அண்ணா கவுண்டரும் இங்கே இருக்கிறாங்க. இவரை அழைச்சிக்கிட்டே காமராஜர் டெல்லிக்கு போகிறார். இதெல்லாம் திருச்சி வேலுசாமி அவர்கள் எழுதின அரசியல் ஆடுகளம் புத்தகத்தில் இருக்குது. புரியுதில்ல? நேராக அங்கே போயிட்டு இப்போ வெளியே வராது கூடி சீக்கிரத்தில் நேராக டெல்லிக்கு போயிட்டு நேருக்கிட்ட சொன்னோன்னே ஆமாம் இல்லைன்னா அப்படி வந்து நிறைவேற்றப்பட்டது அது. இதில் நேரு இல்லையா, காமராஜர் இல்லையா, இவன் அழைச்சிக்கிட்ட அந்த உழைப்பு இல்லையா, இவர் ஒரு போராட்டம் நடத்தினார், இது மட்டுமே உழைப்பு, இவரால் தான் மட்டுமே நீங்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பொய்யை சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால் தயவுசெய்து நேராக போய் மருத்துவமனையில் சேர்ந்து அது காங்கிரஸ் கட்சிக்கான கிரெடிட். அது புரியுதில்ல உங்களுக்கு? போராட்டன்றது நீங்கள் கிளப்புனீங்க, அந்த நாட்டு அது வந்து தேவை இருந்தது, உணர்ந்து நாடு முழுக்க அது தேவைன்னு செய்தது. பிறகு மண்டல கமிஷன் அந்த இடஒதுக்கீடுக்காக ஒரு 100 பேர் போராடி இருக்காங்கன்னா அந்த 100 பேர்ல பெரியார் பெரியார் இருந்தார். அவரு பாருங்க ஒரு 4 பேர் இடத்துல கூறுற இடத்துல எல்லா தோழர்களுமே இருப்பாங்க. அங்கே குளத்தூர் மணினா அறியப்பட்ட மனிதராக இருக்கிறார், முன்னிருந்து செய்கிறாருன்னு வரும். கரெக்டாக உங்களுக்கு? அந்த மாதிரி பெரியாரும் இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து போராட்டம் அது. இது பெரியார் மட்டும்தான் நேராக அவர் வந்து உருட்டி நேரம் அங்கே வச்சுட்டாரு. அவரை சொல்கிறாரு, தோழர் குளத்தூர் மணி எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் படிப்புக்காக வேண்டி இவர் தான் செய்தது. இவர் தான் படிப்புக்கும் வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லை படிப்புக்கும் என்ன மாதிரி இன்னொன்று சொல்றாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். என்னன்னா சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிராக கடுமையா பேசுறாரு. சீமான் பேசுறதுக்கே வந்து பெரியார் தான் காரணம். ஒருவேளை பெரியார் இல்லைன்னா சீமான் வந்து பனைமரம் ஏறிட்டு இருப்பாருன்னு சொல்றாரு. அவருடைய சமூகத்தை வந்து குறிப்பிட்டு சரி, பனைமரம் ஏறி கொண்டிருந்த அந்த சமூகம் பெரியார் பிறப்பதற்கு முன்பாக பிரிட்டிஷ் காலகட்டத்திலே எதிர்த்து கோயில் ஆதிக்கத்தில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு லண்டன் நீதிமன்றம் வரைக்கும் வழக்காடுறதுக்கு பெரியார் வந்தாரா? அந்த மக்கள் வந்தாங்களா? அந்த சமூகம் பனையேறின்னு சொல்லக்கூடிய அந்த நாடா சமூக மக்களை குளத்தூர் மணி அவர்கள் கொச்சப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு சீமான் மேலே இருக்கிற வெறுப்பில் நீங்கள் தேவையில்லாத பேசிட்டு கொலைவு கொண்டில் கையை வைக்கிறீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? எந்த அர்த்தத்தில் பனையேறிக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்ல முடியும்? நீங்கள் இருந்திருக்கலாம். உங்களுக்கு பெரியார் இல்லைனாக்கா நீங்கள் இந்த வரைக்கும் கூழ் குடிச்சுன்னு கஞ்சி குடிச்சுக்கின்னு எங்கேயோ ஒரு இடத்துல கோவணம் கட்டின்னு இருந்திருக்கலாம். இருந்ததால தான் போய் இன்றைக்கி வந்து கோட்டி சொன்னங்களாக நீங்கள் மாறி இருக்கீங்க. மற்றவங்க அந்த மாதிரி கிடையாது. இல்லை, இந்த நாடார் சமூகம் இவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி சாதிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. தெரியுமா உங்களுக்கு? சாதிச்சுட்டான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளாக யார் வரணும் வரக்கூடாதுன்னு வந்து நேராக வாங்க பேசுங்கன்னு சொல்கிறப்ப இவங்கெல்லாம் கூடி பேசி வேணுமா வேணாம்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவன் போயிட்டான். போடான்னு சொல்லிட்டு நின்னவங்க இந்த பட்டியல் இந்த மக்கள் இல்லை. இதுக்குள்ளே வந்துட்டு இன்ன வரைக்கும் இவங்களும் பட்டியல் சமூகன்ற பேரில் அவங்களும் அந்த பேரில் தான் இழி சொல்ல சுமந்துக்கிட்டு இருக்கணும். பெரிய தில்லாக நின்னாங்க, போராடினாங்க, சாதிச்சாங்க. ஒன்று இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல பள்ளிக்கூடத்தை திறந்துட்டு அவங்க படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. தம்பி சொல்லு, அவருக்கு வெறி சீமான் மேல இருக்கிற வெறியில உனக்கு கண்ணு தெரியல மண்ணு தெரியல. போய் பாரியில மூஞ்சில நீயே வச்சு தேய்ச்சிக்கிற ரத்தம் வருது உனக்கு. ஆனாலும் அந்த வெறுப்பு தாங்கல, நீயே தேய்ச்சிக்கிற மூஞ்சில சீமான் மேல இருக்கிற வெறுப்புல. இவர் அந்த முழு சமூகத்தையே தான் கிட்டத்தட்ட சொல்றாரு. அதான் சொல்றேன். பனையேறிக்கிட்டு என்ன அர்த்தம்? சீமான் பனையேறிக்கிட்டு இருக்கிறான்னா சீனா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கணும்னா என்ன அர்த்தம்? அது
நான் என்னறேன், நீ சொல்கிறது பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல வரோம். வார்த்தைகள் வேறு மாதிரி வரும். தடிப்பாக வந்துடக்கூடாதுன்னு நம்ம மரியாதையாக பேசணும் எப்போவுமே. அந்த நாடார் சமூகம் அவங்களுக்குன்னு பள்ளிக்கூடம், அந்த ஒரு சபைன்னு ஏதோ பேர் வச்சுருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு சபை வச்சு அதில் வந்து ஊருக்கு ஊர் அவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கும் அந்த இருக்குது. அவங்க மகாமன் ஏதோ ஒரு பேரை சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அதன் மூலமாக இருந்து பள்ளிக்கூடம்லாம் கட்டி பள்ளிக்கூடம் படிக்க வச்சு திறந்த பள்ளிக்கூடங்கள் ஏறாலும். அவங்க பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரிட்டிஷ் காலகட்டத்திலே கல்வி நிலையங்களை வந்துடுச்சு. சரி, உங்கள் கூட்டத்திலே இருந்த அண்ணாதுரை, நாவலர் நெடுஞ்செழியன் பெரிய அளவில் இருந்தாங்களே, அவங்களாம் எங்கே எம்ஏ டிகிரி வாங்கினாங்க? பெரியார் வந்து 26லேருந்து விலகி போய் அதுக்கு பிறகு கட்சியை தொடங்கி அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தை வந்து ஆரம்பித்து அப்புறம் அவர் படிக்க வச்சு அது பிற்பாடு தான் துரைமுருகன் உள்ளிட்ட உங்கள் கூட இருக்கக்கூடிய அண்ணாதுரை உள்ளிட்ட எல்லாமே எம்ஏ படித்தாங்களா? பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரட்டமலை சீனிவாசன்லாம் படிச்சுட்டு வெளிநாடுகளில் ஃபாரினில் அந்த காலத்தில் வெளிநாட்டு வேலை கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துருந்தவர். அவர் எங்கே படித்தார்? 6 மொழிகளை தெரிஞ்ச அயோத்திதாச பண்டிதருக்கு யார் கற்றுக் கொடுத்தது? பெரியார் பிறக்கிறதுக்கு 30 வருஷம் முன்னாடி இருந்தவர். இன்னும் இந்த பொய், இந்த பித்தலாட்டம் எத்தனை நாளைக்கு? அதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கூட்டம் இந்த கூட்டம். பெரியாரை திரும்ப திரும்ப கேவலப்படுத்திட்டு இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் தான். பெரியாரை எப்படி படிக்க வச்சார் நான் சொல்ல வரேங்க. 51ல் இந்த பிரச்சனை வருது, சொல்லி முடிச்சிடுறேன். 51ல் இந்த பிரச்சனை வருது, இடஒதுக்கீடு பிரச்சனை. நீதிமன்றத்துக்கு போது காமராஜர் நேரெல்லாம் சேர்ந்து முடித்தாங்க, அவங்க நிறைவேற்றினாங்க, சட்டம் வந்துருச்சு, பிறகு இருக்குது. அதில் ஒரு பிறகு மண்டல் கமிஷன் வருது, அது வேறு விஷயம். இது நடக்கிறது 51. 1926 காலகட்டம். 1824 பச்சையப்பன் அறக்கட்டளை தொடங்குறாங்க. தொடங்கும் போது என்னன்னாக்கா, இஸ்லாமியர்கள், கிறித்துவர்கள், தலித்துகள் இந்த 3 பேருக்கு அந்த கல்லூரியில் எந்த காலகட்டத்திலையும் இடம் கிடையாது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக அப்படி தான் இருந்துச்சு. அதில் ஒரு பகுதி முழுக்க முழுக்க நீதி கட்சி ஆட்சியில் இருந்துட்டு இருக்கிறப்பவே இருந்துச்சு. அதான் கேவலம், அதான் வெக்கக்கேடு, அதான் வேதனையானது. இந்த யோக்கியவான்னு சொல்கிறாங்கல்ல, நீதி கட்சி வழி வந்தவர்கள் நாங்கள் மானங்கட்டு போயிடும் பேசினோம். நீதி கட்சி பண்ணதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கல்லூரியில் இடமே கிடையாதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தது நீதி கட்சி. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது, செய்யவே இல்லை. 1926 தான் எம்சி ராஜா, அவர் எந்த கல்லூரியில், எந்த பெரியார் பள்ளிக்கூடத்தில் படித்தார்? அவர் கோட்டு சூட்டும் போட்டுக்கிட்டு பிரசிடென்சி காலேஜில் பேராசிரியர் எம்சி ராஜா. அவரும் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதனும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில். 1926 வழக்கு தொடர்ந்து வழக்காடி இந்த மக்களுக்கு சேர்ப்பது. அப்புறம் கிறித்துவ மக்களுக்கு முன்கூட்டியே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேயே பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுல்ல? பச்சையப்பன் கல்லூரி. ஏன்னா கிறித்துவ நிறுவனம், பிரிட்டிஷ் நிர்வாகம், அது மட்டும் வந்துட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கு மட்டும் அந்த கல்லூரியில் இடம் இல்லை. இதை உடச்சி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வெற்றி பெற்று இவங்களுக்கு படிக்கிறதுக்கான இடம் வேணும்னு உத்தரவு வாங்கினது எம்சி ராஜா, அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன். 51 தான் நிற்கிறீங்க நீங்கள். 1926 சாத்தியமாச்சு. ஒன்று இந்த பொய்யும் பொருட்டி யார்கிட்ட சொல்லியிருப்பீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவர் தான் வந்து படித்தார், எவனா போனால் வேணா நல்லா இருக்காது, ஏன்னா கழட்டி அடிச்சிட போகிறான் பார்த்துக்கிட்டே. உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தலித் அமைப்புகள் இங்கே இல்லை. வன்முறையை தூண்டுகிறார். ஆமாம், வன்முறையை தூண்டுகிறார்ன்றதுல அது அடித்தது தவறு. அடித்த நபர் வந்து சீமான் சொல்லித்தான் நான் அடித்தேன் அப்படின்னு போய் அடித்தானா? இல்லை, சீமானுடைய பேச்சில் மோட்டிவேட் ஆகி. சரி, அப்போ நீங்கள் வந்து பிள்ளையார் சிலையெல்லாம் போட்டு அடிச்சு படிச்சிங்க வன்முறைன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசினதால இந்த மாதிரி நடந்தது. இன்றைக்கி அதே மாதிரி உங்களெல்லாம் தூக்கி குண்டாஸில் உள்ள வைக்கணும், உங்களை தடை பண்ணணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வாக்கில் அந்த பாஜக கோரிக்கை வச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பெரியாரை சேதப்படுத்திட்டாருன்னு இவ்வளோ வர்றப்ப நீங்கள் எத்தனை சேதாரங்களை பண்ணியிருக்கீங்க? காரணம் திராவிட அரசு இங்கே பேசிட்டு இருக்கிற இந்த பேச்சின் காரணமாகத்தான் இந்த சிலைகளுக்கு இந்த பிரச்சனை வருகிறது. பெரியார் இந்த படத்தெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தார், அவர் காசு வாங்கி போட்டு அவர் உடச்சிக்கிட்டு இருந்தார் சிலையை, அது தவறு, அதனால் வந்து இது குண்டா சட்டத்தில் போடணும். இவங்களெல்லாம் பேசுனா ஒத்துப்பீங்களா நீங்கள்? போன்னு சொல்கிற பெரியார் சிலையை தாக்கியது தவறு. எந்த சிலையாக இருந்தாலும் அதை உடைக்கிறது வந்து தவறு. அவர் பேசினதால் தான் செய்தார் அப்படின்றப்ப அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நாங்களாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நீ ஒன்றும் தெரியாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற. 51 வந்த ஈவேரா தான் உலகத்துக்கே கல்வியை கொடுத்தாரு, அவர் தான் படிக்க வச்சார். அப்போ அதுக்கு முன்னாடி படித்தவெல்லாம் எங்கே படிச்சிருந்தான் அப்படின்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதிலே இல்லை. கேட்டால் பெருவாரியாக படிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை திரும்ப உள்ள கொண்டு வந்து சொருவிங்க. பெருவாரியாக முன்னாடியே படிச்சிருக்கிறான் பண்ணாக்கா அப்புறம் இன்னொரு காரணத்தை உங்களை திருத்தவே முடியாது. ஏன்னா நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, நடிக்கிறீங்க. தூங்குறவனை தட்டி எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை தட்டி எழுப்ப முடியாதுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு திராவிட பைத்தியம் உடம்பெல்லாம் ஏறி பித்தம் வந்து ஓவர் ஆகிப்போச்சு.
அதனால் உங்களுக்கு தெளிய வைக்கிறதுக்கு இப்போ இந்த அடி தான் உங்களுக்கு சரியாக இருக்குது சீமான் அடின்றப்ப. இது வந்து வன்முறையாக மாறுது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் எதிர்வினையாற்ற விதம், அவர்களுக்கு கோபம் வருது, தூண்டுவது நீங்களாக தான் இருக்கிறீங்க. சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு மகா மட்டமாக பேசுகிறீங்க. ஒரு ஊடகத்தில் முக்தார்னு ஒருத்தன் உட்காந்துட்டு பேசுகிறான், நீங்கள்லாம் மனுஷன் தானே, ஒரு தலைவரை நீங்கள் தாக்கி பேசுங்க எது வேணாலும். சீமானுடைய மனைவியை கொச்சப்படுத்தி பேசி ட்ரெய்லர் வெளியிடுறான். இந்த ஊடகம் வேடிக்கை பார்த்து, ஏன்னா ஒரு ஊடகவியலாளர், இந்த ஊடகத்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்கு, அரசு வேடிக்கை பார்த்துட்ருக்கு. நாளைக்கு அதிகாரம் மாறுகிறது, யாரோ ஒருத்தர் அதிகாரத்துக்கு வரப்ப சரி ஸ்டாலின் குடும்பத்தை திட்டணுன்றதுக்காகவே பணத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் ஒதுக்கி வச்சு செய்கிறப்ப நம்மளாம் கண்டிப்போம், சத்தியமாக கண்டிப்போம். அது தப்பு. இப்படிப்பட்ட ஐயோக்குன்னு முதல்ல தூக்கி உள்ளே போடுங்க. அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாகவே இருந்தாலும் கூட, ஏன் சீமானவே அதை செய்கிறதா இருந்தாலும் கூட தப்புன்னு நான் நெஞ்சுக்கு நேரம் நிறுத்தி சொல்லுவேன். இது வந்து ஊடகத்தின் பேரில் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம்னு. யாராவது ஒருத்தர் பேசுகிறீங்களா நீங்கள்? இப்போ இதெல்லாம் எதை தூண்டுது? ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தலைவர் உட்காந்துட்டு அவனை இவனை வாடா போடான்னு பேசிட்டு ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் உட்காந்து ரசிக்கிறீங்க. நீங்கள் வந்து நாகரிகத்தை பற்றி பேசுகிறீங்க, சிலை உடையிறதை பற்றி பேசுகிறீங்க. மனிதன் உடைக்கப்படுகிறாங்க, அதுக்கு காரணம் நீங்களாக இருக்கிறீங்க. சிலை அது பேரில் அந்த கோபத்தில் யாரையும் ஒருத்தர் செய்திருக்கிறான், கண்டிக்கக்கூடியது, அவனை கைது செய்யணும். அதுக்கு யாரும் போய் நியாயத்தை பேச முடியாது. அப்புறப்படுத்தணும் என்னன்னா அந்த சித்தாந்தத்தை அப்புறப்படுத்தணும், அதுதான் விஷயம். புரியுதில்ல? அதுக்காக உடனே சீமான் தான் காரணம், சீமானை கைது பண்ணுன்னா மற்றதுக்கெல்லாம் உங்களை கைது பண்ணிட்டு இருந்தால் ஒத்துக்கலாமா? எத்தனை இடத்துல எவ்வளோ வன்முறை நடந்திருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. உங்கள் தலைவர்களை தூக்கி உள்ள வச்சா ஒத்துக்குவீங்களா நீங்கள்? அதாவது இது உங்கள் அரசியல் இப்போ வந்து ஒரு ஆட்டம் காணுது. நீங்கள் என்னென்னோ பிதட்டிட்டு இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கிறீங்க. கேட்கறவங்க கேட்குற மேலே சாணியை வாரி அடிக்கிறது, எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு பேசணுன்ற முடிவுக்கு இப்போ எல்லாம் இறங்கிட்டாங்க. அதே போல் நீங்கள் ஒரு குடத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதே போல் இன்னும் கூடுதலான குடம் கொண்டு வந்து வெளியில் வைக்கிறதுக்கு ஆள் இப்போ ரெடியாக வந்தாச்சு. பேசுவோம். நீங்கள் வந்து எப்படி பேசுகிறீங்களோ அந்த மொழியில் நாங்கள் பேசுவோம். சொப்பன சுந்தரி மாதிரி நீங்கள் அரசியல் எடுத்துகிட்டு பேசினாலும் 10 சொப்பன சுந்தரிகள் கதைகள் இங்கே பேசுறதுக்கு இப்போ தயாராகிட்டோம். ஒரு நாகரிகத்துக்காக மறைச்சி வேணான்னு விட்டுட்டு இந்த அரசியலை நம்ம தொடக்கூடாது, போ அப்படின்னு போயிட்டுருக்குறோம். அந்த அரசியலுக்கு நீங்கள் கொண்டுட்டு போயிடாதீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். வன்முறை எந்த தரப்பில் வந்தாலும் சரி, எந்த தளத்தில் வந்தாலும் அது ஏற்கக்கூடாது. அதில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். அது அவங்களும் இருக்கணும், நம்மளும் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை உடைக்கிறதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. சித்தாந்த ரீதியாக பேசி அப்புறப்படுத்துவோம், அவ்வளோதான். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.